இல்லை அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்த உடனேயே அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்போ அம்மா வந்து முதலமைச்சராக இல்லை. கிட்டத்தட்ட அப்போ 10,000 ரூட்டு 16,000 பஸ் இருந்துச்சு. ஆனால் பஸ் எங்கேயும் ஓட முடியல. இவ்வளோக்கும் பேச்சுவார்த்தைலாம் விடிய காலம் 4 மணி நேரம் நடத்தணும். 4, 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போ வந்து டிஎம்கே தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் யாருமே ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் என்ன எல்லா ரூட்லேயும் பஸ்ஸை ஓட்டணும். நீங்கள் சிட்டி கார்பரேஷனுக்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு கிடையாது. அப்போ நான் எல்லா பஸ் ஓனரையும் கூப்பிட்டுருந்தேன். எல்லா பஸ் ஓனரையும் கூப்பிட்டு சிட்டிக்குள்ளே வந்து எங்கே வேணாலும் ஓட்டுங்க. பெர்மிட் வந்து இந்த ஸ்ட்ரைக் முடிய வரைக்கும் உங்களுக்கு பெர்மிட் கிடையாது. நீங்கள் வந்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்போ பிரான்ச் மேனேஜரும் கூப்பிட்டு உங்களுக்கு எந்தெந்த பஸ் வேணும் அந்த பஸ் வரும், நீங்கள் எங்கள் ரூட்டில் ஓட்டணும் ஓட்டிங்க அப்படின்னு. அப்போ ஒரு நாள் மட்டும் ஃபுல் ஸ்ட்ரைக், பஸ்ஸே ஓடலை. பாரிஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சுருந்த பைசாலாம் சாப்பிட்டாங்க, செலவாயிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு கிடையாது. அப்போ பஸ்ஸு டிரைவரும் கிடையாது. எல்லா எஸ்சிடி நான் என்ன பண்ணேன்னா எல்லா அந்த அசோக் லைலண்ட் அவங்களாம் சேசிஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வரிசையாக விட்டு மார்ச் பாஸ் பண்ணேன். எத்தனை டிரைவர் எத்தனை கண்டக்டர் இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 3 மணிக்கு நான் பாரிஸ் கார்னருக்கு வருவேன். எம்டிசியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்தந்த பஸ் ரூட் எடுத்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரே பாரிஸ் கார்னருக்கு வந்தேன். எல்லோரும் கையில் குழந்தைகளை வச்சுட்டு பால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னாங்க. எல்லாருக்கும் அப்போ காசு கொடுத்தோம். எல்லாரையும் எம்டிகிட்ட சொன்னேன், இன்றைக்கி மட்டும் யார்கிட்டையும் காசுவே வாங்காண்டாம், யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ ஏறி போட்டோம். அப்புறம் கிண்டியிலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸ், அன்றைக்கி ஐஜி வந்து ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நானே எல்லாமே ஹேண்டில் பண்ணேன். எல்லா த்ரூ அவுட் டிஜிபி ஐஜிக்கு 5 பஸ்ஸு சேர்ந்து போகணும். யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும். நான் அமைச்சராக இருந்தபோது எங்கள் அப்பாவை நான் வந்து எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு நாள் மட்டும் பதவியேற்பு விழாவுக்கு மட்டும் வந்துட்டு உடனே ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு நேரே எங்கள் அப்பா கூட போய் உட்காந்துருவேன். எங்கள் அப்பா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 96 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் அப்போவும் கிராமத்தில் நான் போகிறேன்னா 2 மணி வரைக்கும் எனக்காக இலையை போட்டுட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களோட போய் சாப்பிடுவோம். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய மறக்க முடியாமல். அம்மாவை பொறுத்தவரையிலையும் என்ன பண்ணுவோன்னா அவங்களும் இப்போ ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ அவங்க இறந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மாவுடைய சாரீ ஒரு 30 சாரீ வச்சுருக்கேன். இப்பொழுதும் நான் டெய்லி படுக்கும்போது அதை விரிச்சிட்டு தான், இங்கேயும் மெட்ராஸ்லேயும் சரி ஊர்லேயும் சரி அந்த சாரியை விரிச்சிட்டு தான் படுப்பேன். எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இது இருக்கட்டும் அப்படின்னு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தந்தை சொல் வந்து மந்திரமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். தாயை மதிக்கிற போல் தந்தையுடைய அப்பாக்களுடைய பெயர்களும் சமூகத்தில் வரணும்.